ஸ்பெஷல் கட்டிங் டெக்னிக்ஸ் ஆஸ் நாட்சிங். இந்த மாடியூலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஹேர் கட்டிங் டெக்னிக், ப்ராக்டிஸ் ப்ரொசீஜர் இதை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். நாட்சிங், டெக்ஸ்சரைசிங், பாயிண்ட் கட்டிங், ஸ்லித்தரிங், ஸ்லைசிங். ஹேர் கட்டிங் அப்போ நம்ம எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், எதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு தெளிவாக பார்க்கலாம். ஹேர் கட்டிங் ப்ரொசீஜர். ஒரு முடி எப்படி இருக்கணும், எந்த மாதிரி ஷேப்ல வரணுங்கிறத நாம எப்படி வேணாலும் மாத்தலாம். ஆனா அதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. ஹேர் கட்டிங் டெக்னிக். நம்ம முடியில ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கணும்னா அதுக்கான டூல்ஸ் ரொம்பவே முக்கியம். அது சரியான விதத்துல நம்ம பயன்படுத்தணும். இந்த சீப்புகள்ல பாருங்க, பற்கள் வித்தியாசமான முறையில ரெண்டு பக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கு. அன்இவன் மேனர்ல இருக்கிறத இது சரி பண்ணும். சிசரோட ஆங்கிள் ரொம்பவே முக்கியம். சங்கி எஃபெக்ட்டுக்கு தேவையான முடியை எந்த அளவுக்கு எடுக்கணும்ன்றதுல கவனம் இருக்கணும். ரொம்ப டிராமாட்டிக்கான சாப்பி லேயர்ஸை கொண்டு வர்றதுக்கு டெக்ஸ்சரைசிங் சியர்ஸை நாம கண்டிப்பா சரியான விதத்துல பயன்படுத்தணும். பாயிண்ட் கட்டிங். பாயிண்ட் கட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பாப்புலர் டெக்னிக். இது மூலமா நீங்க நிறைய வெரைட்டியான ஹேர் ஸ்டைல்ஸை நீங்க கிரியேட் பண்ண முடியும். சாஃப்டா, நேச்சுரலா, எட்ஜியா, மாடர்னா உங்க முடிக்கு ஒரு நல்ல மூவ்மெண்ட்டையும் டெக்ஸ்சரையும் அது கொடுக்கும். ரொம்ப லைவ்லியாவும் டைனமிக்காவும் காட்சி அளிக்கும். உங்க முடியில இருந்து பல்கான வெயிட்டான ஹேரை ரிமூவ் பண்ணிடலாம். அதுவும் உங்களுக்கு குறிப்பா திக் அண்ட் கர்லி ஹேர் இருந்தா இது ஒரு சாஃப்டான லேயரை கிரியேட் பண்ணி ரொம்ப நல்லாவே பிளெண்ட் ஆகும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஹேர் லைன்ஸையும் அது ரிமூவ் பண்ணும். உங்க கர்ல் பேட்டர்னை அது நேச்சுரலாவே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நிறைய அளவுல முடி இருக்கிற மாதிரியும் பவுன்சி எஃபெக்டையும் கொடுக்கும். நாட்சிங். இது பாயிண்ட் கட்டிங்கோட இன்னொரு வெர்ஷன்னு சொல்லலாம். இது ரொம்ப அக்ரெசிவா இருக்கும். சங்கியான எஃபெக்டையும் பாயிண்ட் கட்டிங் மூலம் கொடுக்கும். முக்கியமா இந்த செஷன்ல உங்களுக்கு எண்ட்ல 3 இன்ச்சஸ் வரைக்கும் கொடுக்கும். அதே மாதிரியே எண்ட்ல 2 இன்ச்சஸ் வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கும். அந்த க்ளோஸ் ஆன ஷியர்ஸ் வேகமா எண்டு வரைக்கும் கொடுக்கும். இத நம்ம வெட் ஹேர்லயும் பண்ணலாம், ட்ரை ஹேர்லயும் பண்ணலாம். ஃப்ரீ ஹேண்ட் நாட்சிங். ஷியர்ஸோட டிப்பை நீங்க பயன்படுத்தணும். ஸ்லைட் பண்ணக்கூடாது. நீங்க சிம்பிளி ஸ்னிப் தான் பண்ணணும். ரேண்டம் இன்டர்வல்ஸ் விட்டுட்டு பண்ணணும். ஹேர் கட்டோட இன்டீரியருக்கு தான் இது முக்கியமா யூஸ் பண்ணுவாங்க. கர்லி ஹேர்ல இது ரொம்ப பிரமாதமா வேலை செய்யும். இது கர்ல்ஸை அதிகப்படுத்தி டென்சிட்டியை குறைக்கும். ஸ்லிதரிங். இத எஃபிலேட்டிங்னு சொல்லலாம். கிராஜுவான லென்த்துக்கு தின்னிங் பண்றதுக்கு ஷியர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸ்லைடிங் மூவ்மெண்ட். வால்யூம்ஸை ரெடியூஸ் பண்ணி மூவ்மெண்ட்ஸை கிரியேட் பண்ணும். ஸ்லைசிங். பல்கா இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணி மூவ்மெண்ட்ஸை ஆட் பண்ணும். இது சர்ஃபேஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணும், இல்ல சப்செக்ஷனுக்குள்ள இருக்கும். இதை ட்ரை ஹேர்ல தான் பண்ணணும். ஸ்லைசிங்க்கு அது ரொம்ப முக்கியம். ஆனா ஸ்டைலிங் பொறுத்து இதுவும் மாறும். அப்போ நீங்க ட்ரைலையோ வெட்லையோ பண்ணிக்கலாம். கிரேவிங். இது விஷுவல் செப்பரேஷனை உங்க முடியல நல்லாவே காட்டும். ஷார்ட் ஹேருக்கு எது பெஸ்ட்னு தெரியுமா? ஸ்டிஃபான பிளேடை உங்க ஸ்கேல்ப்லயோ இல்ல மத்த இடங்கள்லயோ பயன்படுத்தணும். நீங்க ஷியர்ஸை பார்த்து மெதுவா யூஸ் பண்ணணும். இப்பதான் பார்ஷலா க்ளோஸ் ஆயிருக்கிற இடம் ஓப்பன் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த மாதிரியான கட்டிங் மெத்தடுக்கும் உங்க ஷியர்ஸை நீங்க ரொம்ப மெதுவாவே மூவ் பண்ணணும். பல்காவும் ஸ்ட்ரெயிட்டாவும் இருக்கிற முடியல ஸ்லிதரிங்கும் ஸ்லைடிங்கும் பண்றது ரொம்ப முக்கியம். கண்டிப்பா ஜென்டிலான பிரஷரை மட்டுமே கொடுங்க. பிளேட்ஸையும் ஷியர்ஸையும் கரெக்டா யூஸ் பண்ணுங்க. அது ஸ்டெடியா இருந்தா மட்டும்தான் ஷேப்ல எந்த குறையும் வராது. இந்த முக்கியமான ப்ரிகாஷன்ஸை நீங்க முடிவெட்டும் போது கண்டிப்பா பார்க்கணும். எல்லா டூல்ஸையும் ஹேர் கட் பண்றதுக்கு முன்னாடியும் பண்ணதுக்கு அப்புறமும் கிளீன் பண்ணணும். உங்க கிளைண்ட்டை ப்ரொடெக்டிவான கிளாத்தை வச்சு அவங்கள கவர் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு கவுன், கேப், கட்டிங், காலர். ஒவ்வொரு வாட்டி முடிவெட்டும் போது இதை பயன்படுத்துங்க. ஹேர் கிளிப்பிங்ஸ்ல இருந்து முடிய ஃப்ரீ பண்ணி விட்டுருங்க.
முதல்ல கிளைண்ட்ஸோட முடிய பாருங்க, ஸ்கேல்ப பாருங்க, அவங்களுக்கு ஏத்த மாதிரி கட் பண்ணணும். இதெல்லாம் ஷாம்பு போடுறதுக்கு முன்னாடி பண்ணணும். அதே போல உங்க சிசர்ஸ கரெக்டா யூஸ் பண்ணணும். நீங்க கோம்ப் இல்ல சிசர்ஸ கீழே டிராப் பண்ணிட்டா அதை கிளீன் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா புதுசா ஏதாவது எடுத்து யூஸ் பண்ணுங்க. எல்லாத்த விட முக்கியமானது, ஹேர் கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற ஹேர் எல்லாம் கிளீன் பண்ணி எடுத்துடணும். அதுவும் குறிப்பா ப்ளோ ட்ரையிங் பண்றதுக்கு முன்னாடி எடுக்கணும். நீங்க கிளிப்பர்ஸை பயன்படுத்தும் போது கண்டிப்பா பிளக், ஃபிளெக்ஸ், கேசிங் எக்ஸெட்ராவெல்லாம் செக் பண்ணிடுங்க. அது கரெக்டா ஒர்க் பண்ணுதான்னு பாத்துக்கோங்க. அது ஒர்க் பண்ணலன்னு தெரிஞ்சதுன்னா உடனடியா உங்க ஓனர் கிட்ட சொல்லிடுங்க. அதை பயன்படுத்துறத நிறுத்திடுங்க. ப்ளோ ட்ரையிங்னா என்ன? ப்ளோ ட்ரையிங்ன்றது ஒரு ஹேர் ஸ்டைலிங் டெக்னிக். இது ப்ளோ ட்ரையரை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஹேர் ஸ்டைல். இது ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸ். ரொம்ப ஹாட்டா இருக்கும். இதை ட்ரை பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்றதுக்கு உங்களுக்கு உதவியா இருக்கும். ப்ளோ ட்ரையரை யூஸ் பண்ணி நீங்க வெரைட்டியான டிசைன்ஸை பண்ண முடியும். ஸ்லீக் அண்ட் ஸ்ட்ரைட், வால்யூம்னஸ், அப்புறம் கர்லியை உருவாக்கலாம். அது போல இது டெக்ஸ்சரையும் உருவாக்க ரொம்ப உதவியா இருக்கும். ஒரே இடத்துல நீங்க ரொம்ப நேரம் ப்ளோ ட்ரையரை யூஸ் பண்ணவே கூடாது. அதை ஸ்கேல்ப்ல இருந்து ஆரம்பிச்சு எண்டு வரைக்கும் கரெக்டா கொண்டு போகணும். ஆனா இதை நீங்க ஸ்ட்ரைட்டா ஸ்கேல்ப்ல யூஸ் பண்ணும்போது கவனம் ரொம்பவே முக்கியம். இல்லைன்னா அவங்களுக்கு பர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொசிஷன்ல வைக்கிறதுக்கு ஒரு 6 inches ஆவது தள்ளி வைக்கிறது ரொம்ப முக்கியம். அப்பதான் முடியும் பர்ன் ஆகாது, ஸ்கின்னுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. க்ளோசர் ரேஞ்சில் பார்த்து தான் யூஸ் பண்ணணும். ப்ளோ ட்ரையிங் பண்ணும்போது நீங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், கீழ் நோக்கி அதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஆனா மேல் நோக்கி கொண்டு போகும்போது டேமேஜ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நேரத்துக்கு நீங்க ஒரே இடத்துல ப்ளோ ட்ரையரை யூஸ் பண்ணக்கூடாது. ஹீட்னால ஹேர் டேமேஜ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ப்ளோ ட்ரையரை தொடர்ந்து நகர்த்திட்டே இருங்க. எது எப்படியும் வேவ் பண்ணாதீங்க, ஜர்க் பண்ணாதீங்க. நீங்க எந்த இடத்துல பிரஷ் பண்றீங்களோ அந்த இடத்துல தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணுங்க. இந்த செஷன்ல நம்ம பலவிதமான ஹேர் டெக்னிக்ஸை பத்தி பேசணும். ப்ளோ ட்ரையிங் ஃபண்டமெண்டல்ஸ், ஹேருக்கு தேவையான சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் கண்டிப்பா உங்க இன்ட்ரெஸ்ட்டை அதிகமாக்கி இருக்கும். இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோவை பார்த்து நிறைய கத்துக்கோங்க. தேங்க்யூ.